ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்ரேச்சர் ஃபயர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆண்ட்ரூ மார்வெல் எழுதின த கார்டன் அப்படிங்கிற போயமோட சம்மரியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்மரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஆத்தரை பற்றின ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துடலாம். ஆண்ட்ரூ மார்வெல் ஒரு வெல் செலிப்ரேட்டடான 17th century இங்கிலீஷ் போயட், பொலிட்டீஷியன். இவரோட ரைட்டிங்ஸில் இவர் விட்டி, காம்ப்ளெக்ஸ், ஃபிலாசபிக்கல், மெட்டாஃபிசிக்கலாக எழுதுவார். அண்ட் ஆல்சோ இவர் சட்டரிக்கலான பேம்ப்ளெட்ஸும் வெளியிடுவார். அது மட்டும் இல்லாமல் பார்லிமெண்ட்லேயும் இவரோட பங்களிப்பை கொடுத்துருக்காரு. இவர் ஜான் மில்டனோடைய ஒர்க் பண்ணியிருக்காரு. இவரோட ஒர்க்ஸில் லவ், நேச்சர் அண்ட் ரிலீஜனை பற்றி பெரும்பாலும் சொல்லியிருக்காரு. இவரோட ஃபேமஸ் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா த கார்டன், அபேண்டன் ஆப்பிள்டன் ஹவுஸ். இவர் பிறந்தது எப்போனா 1621 அண்ட் இறந்தது 1678. இப்போ நம்ம இந்த போயம் என்னன்னு பார்க்கலாம். இந்த போயம் பார்த்திங்கன்னா ஒரு நேச்சர் போயம். இப்போது நம்ம நரேட்டர் யாருன்னா நம்ம போயட் தான் நரேட்டராக இருக்கார். இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கார்டனுக்கு இன்சைட், கார்டனுக்குள்ளே நிற்கிறாரு. இவரோட தாட்ஸை தான் இந்த போயமாக இவர் எழுதியிருக்காரு. இவர் கார்டனுக்குள்ளே போய் நிற்கும் போது இவருக்கு என்னெல்லாம் தோணுதோ அதை தான் இந்த போயமாக அவர் எழுதியிருக்காரு. இந்த போயமோட ஓப்பனிங் லைன்ஸில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா மேன்கைண்டை பற்றி சொல்கிறாரு, மனுஷங்களை பற்றி சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ பாம், ஓக், பே லீவ்ஸை பற்றி சொல்லியிருக்காரு. இது எல்லாமே இவரோட மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு. என்ன அப்படின்னா எதுக்காக இந்த பாம், ஓக், பே அப்படிங்கிற லீவ்ஸை சொல்கிறாருன்னா இது மூணும் ஒவ்வொரு விஷயத்தை டினோட் பண்ணுது. என்ன அப்படின்னா பாம் அப்படின்னா மிலிட்ரி, ஓக் அப்படின்னா சிவிக், பே அப்படின்னா பொயட்டிக். இது மூணு மீடியம்லையும் மக்கள் பண்ண அச்சீவ்மெண்ட்ஸை இது குறிக்குது. மக்கள் எல்லாருமே எது பின்னாடி ஓடிட்டு இருக்காங்கன்னா ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ்க்கு பின்னாடி தான் ஓடிட்டு இருக்காங்க. மிலிட்ரி அச்சீவ்மெண்ட்ஸ் ஆகட்டும், சிவிக் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆகட்டும், பொயட்டிக்கா அச்சீவ்மெண்ட்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி ஏதோ ஒரு சாதனை பண்ணுறதுக்காக தான் மக்கள் அது பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. பட் போயட் இங்கே என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி இவங்க அச்சீவ்மெண்ட்ஸ் பின்னாடி ஓடுறது எல்லாமே வர்த்லெஸ் அப்படின்னு சொல்கிறாரு. அது மூலிமா இவங்களுக்கு ஒரு க்ரௌன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. க்ரௌன் அப்படின்னா கிரீடம். கிரீடம் இங்கே என்ன டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணால் நமக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் இல்லையா, அந்த மரியாதை அந்த க்ரௌனோட ஷேட்லேயே இவங்க இருப்பாங்க இல்லையா, அந்த ஷேடு தான் கொடுக்கும் அந்த க்ரௌனு. கம்பெனி கொடுக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம எதுக்காக அந்த கிரீடம் கொடுக்குற அந்த சின்ன நிழலுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு பதிலாக நமக்கு பெரிய நிழல் கொடுக்குற ஒரு ஷேடி என்விரான்மெண்ட்டே இருக்குதே, அதுதான் நேச்சர் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த நேச்சரை அட்மையர் பண்ணுங்க, அதை பாதுகாத்து இருங்க, ப்ரிசர்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே போயிட்டு என்ன சொல்கிறாருன்னா பீஸ்ஃபுல்னஸும் இன்னசென்ஸும் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பீஸ்ஃபுல்னஸ், அமைதியும் இந்த இன்னசென்ட்டான குணங்களும் கார்டனில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. பீப்புள் கிட்ட இதெல்லாம் இல்லை, தேடினாலும் கிடைக்காது. ஏன் அப்படின்னா சொசைட்டி ரொம்ப ரூடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த க்ரீனரிக்கு நடுவுலையும் இந்த சாலிட்யூட், அமைதிக்கு நடுவுலையும் இருந்தால் மட்டும்தான் இவருக்கு ட்ரான்குவலிட்டி ஹார்ட்டுக்கு கிடைக்குதுன்னு சொல்கிறாரு. ட்ரான்குவலிட்டி அப்படின்னா அமைதி, மன அமைதி நேரடியாக ஒரு ஹார்ட்டுக்கே கிடைக்குது. எங்கே அப்படின்னா க்ரீனரி கிட்ட இருந்தால், அந்த சென்டர் ஆஃப் த க்ரீனரி, அந்த கார்டனில் இருந்தால் இவருக்கு மன அமைதி கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதனால் பீஸ்ஃபுல்னஸும் இன்னசென்ஸும் கார்டனில் மட்டுமே காணப்படுது அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே என்ன சொல்கிறாருன்னா லவ்வர்ஸ்க்குலாம் ரெட் அண்ட் ஒயிட் கலர் தான் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதனால் லவ்வோட பேஷனேட் கலர் என்னன்னு கேட்டால் ரெட் அண்ட் ஒயிட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்கிறாரு. பட் அதை விட ப்ளஷராக ஒரு கலர் இருக்கு, என்ன அப்படின்னா கிரீன் அப்படின்னு சொல்றாரு. கார்டன்ல நீங்க நல்லாவே பெட்டரா ஃபீல் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம். அந்த கிரீனரியோட ஃபீலை ஹாப்பினஸை நீங்க ரொம்பவே ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. லவ்வர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட லேடி லவ்வோட பேரை ட்ரீல செதுக்குவாங்க, அவங்க பேரை ட்ரீஸ்ல செதுக்கி வச்சுட்டு போவாங்க அப்படின்னு சொல்றாரு. ஈவன் அவங்க லேடி லவ்வே ஒரு நாள் வயசாயிருவாங்க, அவங்களோட பியூட்டி ஃபேட் ஆகும். பட் இந்த ட்ரீல அவங்க செதுக்குன அந்த அதே அதே இது அப்படியே ஃபாரெவர் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அந்த லேடி லவருக்கு கூட அந்த அழகெல்லாம் போயிடும், பட் இந்த ட்ரீயோட அழகு எப்போதுமே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ போயிட்டு என்ன சொல்றாருன்னா எனக்கு இந்த சான்ஸ் கிடைச்சது, இந்த ட்ரீல கார் பண்றதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா நான் அந்த ட்ரீயோட நேமை தான் செதுக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ட்ரீஸ் தான் பர்மனண்டான பியூட்டி அப்படின்னு சொல்றாரு. இங்க போயிட்டு என்ன சொல்றாருன்னா மக்கள் எல்லாருமே இந்த வேர்ல்ட்லி பிளஷர்ஸை ரொம்ப பெரிய விஷயமா நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அது எல்லாமே ஓவர் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த க்ரீன் ப்ளஷரே அவங்களுக்கு புரிய வரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஈவன் காடுக்கெலாம் கூட க்ரீன் ட்ரீ தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு எக்ஸாம்பிளாக சில மித்தாலஜிக்கல் கேரக்டர்ஸை இங்கே கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா அப்பல்லோ அப்படிங்கிற மித்தாலஜிக்கல் கேரக்டர் டாப்னேவை லவ் பண்ணுறாங்க. டாப்னே யாருன்னா ஒரு நிம்ப். பட் அந்த டாப்னேக்கு இவரை பிடிக்கல, அப்பல்லோவை பிடிக்கல. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்கள ஒரு லாரியல் ட்ரீயாக அவங்களே மாற்றிக்கிட்டாங்க.
அண்ட் பேன் அப்படிங்கிறவங்க சிண்ட்ரிக்ஸை லவ் பண்ணுறாங்க. அவங்களே ஒரு ரீடு ட்ரீயாக மாற்றிக்கிட்டாங்க. ஸோ க்ரீனரி தான் ரொம்பவே ஒரு ப்ளஷரபிளான திங்ஸ் அப்படிங்கிறத இந்த மித்தாலஜிக்கல் கேரக்டர் மூலியமாகவே காடுக்கே வந்துட்டு ஒரு ட்ரீயை தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத எக்ஸாம்பிளாக போயட் இங்கே சொல்லியிருக்காரு. பீப்புள் எல்லாமே அவங்களோட நேரத்தை வேஸ்ட் பண்ணுறதா சொல்கிறாரு. எதனால் அப்படின்னா லவ் தான் ரொம்ப ஸ்பெஷலான விஷயம், இந்த சென்சுவல் ப்ளஷர்ஸ் இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம், மணி, க்ரீட், பவர், லவ் இது எல்லாமே ஒரு நார்மலான ப்ளஷர்ஸ் தான் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்துட்டு ஒரு ஃபால்ஸ் ப்ளஷர்ஸ், இது எல்லாமே வந்துட்டு கொஞ்ச நாள் தான் இருக்கும். பட் இந்த ரியல் ப்ளஷர் என்ன அப்படின்னா கார்டன், இந்த கார்டனில் ஸ்பெண்ட் பண்ணுற இந்த க்ரீனரி தான் வந்துட்டு ரியல் ப்ளஷர் அப்படின்னு சொல்கிறாரு. போயிட்டு இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நான் ரொம்பவே ஒரு ஒண்டர்ஃபுல்லான லைஃப்பை தான் லீட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பழுத்த ஆப்பிள்ஸ்லாம் வந்துட்டு என் தலைக்கு மேலே தொங்குது, ப்ளம்பியாக அப்படியே அழகாக இருக்கிற கிரேப்ஸ் எல்லாம் வந்து இங்கே இருக்குது. அந்த பீச்சஸ்லாம் வந்து என் மவுத்லேயே வந்து அந்த பீச்சஸ் ஃப்ரூட்டோட அந்த சாரெல்லாம் என் மவுத்லேயே வந்து சொட்டிகிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஒண்டர்ஃபுல்லான லைஃப்பை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு. இங்கே நிறைய பீச்சஸ் ஃப்ரூட்ஸ் இருக்குது, மெலன்ஸ் இருக்குது, அண்ட் அவரை சுற்றியும் நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது. இவரை சுற்றி நிறைய ஃப்ராக்ரன்ஸ், அவ்வளோ வாசனையாக இருக்குது, ஃபுல்லாக க்ரீனரியாக கிராஸாக பரவி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வளோ விஷயம் இவரை சுற்றி நிறைஞ்சிருக்கனால இவருக்கு எதை என்ஜாய் பண்ணுறதுனே தெரியல. அந்த அளவுக்கு அவர் வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கார்டன் வந்து ஹெவன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு இந்த கார்டன் போயமோட எஸ்ஏ மெட்டீரியல் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க அப்படின்னா ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எல்லாமே நாங்கள் உங்களுக்கு ப்ரௌச்சர் அனுப்பிடுவோம். நீங்கள் பே பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இந்த எஸ்ஏ மட்டும் இல்லை, உங்களுக்கு என்ன மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் மெயில் பண்ணுங்கள், நீங்கள் பே பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். இங்கே போயிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இவர் கார்டனில் இருக்கும்போது இவர் எல்லாத்தையும் மறந்துடுவார் அந்த அழகில் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவரோட சோல் வந்து, இவரோட ஆன்மா இவரை விட்டு வெளியே வந்து அப்படியே பறந்து திரிஞ்சு காடு, மலை, கடல் தாண்டி வந்து ஹாப்பினஸில் அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அந்த போயட் எப்போல்லாம் வந்து அந்த கார்டன்ஸில் அந்த ஃபவுண்டைன்ஸ்லாம் பார்க்குறாரோ அண்ட் வந்து ட்ரீ கடியில் எப்போல்லாம் உட்காந்துட்ருக்காரோ அப்போல்லாம் இவர் சோல் வந்து இவரை விட்டு வெளியே வந்து பிரான்ச்சஸில், மரத்தில் இருக்க பிரான்ச்சஸில் பேர்டு மாதிரி வந்துட்டு இவரோட சோல் போய் உட்காந்துக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, இவர் இந்த மாதிரி வந்து இவரோட சோல் இந்த மாதிரி ஹாப்பினஸில் வெளியே போகும்போது ஒரு பேர்டு மாதிரி அது ஓவர்வெல்மிங்காக பாடல்களை பாடிக்கிட்டே போகும்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவரோட சோலுக்கு ஒரு சில்வர் விங்ஸ் முளைச்சி அந்த சோல் வந்து ஹெவன்கே போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் இந்த கார்டனை கார்டன் ஆஃப் ஈடனோட கம்பேர் பண்ணுறாரு. ஆடம் அண்ட் ஈவ் இருக்காங்க இல்லையா, அந்த ஆடம்க்கு வந்து 2 பேரடைஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா 2 பேரடைஸ்னால் 2 சொர்க்கம், ஆடம்க்கு 2 சொர்க்கம் இருக்குது. ஃபஸ்ட்டு சொர்க்கம் என்னென்னா காடால் க்ரியேட் பண்ண அந்த பேரடைஸ். 2வது சொர்க்கம் என்ன அப்படின்னா இவர் தனிமையில் இருக்கிறத விரும்புவார். ஸோ அதே மாதிரி தான் நானும் ஆடம் மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஒன்று வந்து கடவுளால் க்ரியேட் பண்ண இந்த உலகத்தில் இருக்கிறது எனக்கு ஒரு சொர்க்கம், இன்னொன்று நான் தனிமையை இந்த மாதிரி ரசிச்சுட்டு இருக்கிறது ஒரு சொர்க்கம். ஸோ நானும் ஆடம் மாதிரி ஃபீல் பண்ணுறேன்னு போயிட் இங்கே சொல்கிறாரு. அண்ட் இந்த ஸ்டான்ஸில் போயிட் என்ன சொல்கிறாருன்னா, காட் வந்து ரொம்ப அழகானவர் அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா இவர் பியூட்டிஃபுல்லான இந்த கார்டன், ஃப்ரூட்ஸு, ஃப்ளவர்ஸ், ஹெர்ப்ஸ் இதெல்லாமே அவர் தானே க்ரியேட் பண்ணார், அதனால அவர் ரொம்பவே பியூட்டிஃபுல்லானவர்னு சொல்கிறாரு. அண்ட் யாரெல்லாம் வந்து அவங்க டைமை கால்குலேட் பண்ணி கம்மி நேரம் கார்டனில் செலவிடுவாங்கன்னா பீஸும் ஹியூமன் பீயிங்ஸும் சொல்கிறாங்க. பீஸ் ஏன் அப்படின்னா அது வந்து ஃப்ளவர்ஸ்லேருந்து தேன் எடுத்துகிட்டு போயிடும் இல்லையா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் தேன் எடுக்க தான் வரும். அதுக்கப்புறம் ஹியூமன் பீயிங்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களோட டே டு டே லைஃப்னால, ஒர்க் ப்ரெஷர்ஸ்னால ரொம்ப கம்மியான டைம் தான் வந்து கால்குலேட் பண்ணி கார்டனில் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் கார்டன் வந்துட்டு ரொம்பவே ஒரு ஃபிசிக்கல், மென்டல் ஹெல்த்தை வந்து கொடுக்குது அண்ட் ஸ்பிரிச்சுவல் ட்ரான்குலிட்டியும் கொடுக்குது, அதாவது ஸ்பிரிச்சுவலான அமைதியும் கொடுக்குது அப்படின்னு சொல்லி இந்த போயமர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போயிட் எண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ தட் வாஸ் த எண்ட் ஆஃப் த போயம் த கார்டன்.